மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான கால வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு முறையாய் கூட வாழ்த்துதலை சொல்லுகிறேன். I greet every one of you who are present here in the presence of God in the name of our Lord and Savior Jesus Christ. செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய கண்கள். The title of the message is The Eyes of the Lord. ஆண்டவருடைய கண்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share the word of God under the title The Eyes of the Lord. அதற்கு ஆதாரமாக உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Deuteronomy chapter 12 and verse 11. But the land you are crossing, the Jordan, to take possession of a land of mountains and valleys that drinks rain from heaven. ஆண்டவருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்படும். The eyes of the Lord will be kept upon that nation. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தார்கள். The Israelites were being captives in the land of Egypt for 430 years. சிறுமைப்பட்டார்கள். They were despised and they were oppressed. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை நசுக்கினார்கள். Pharaoh and his army were crushing the people of God. கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். The Lord had mercy on them. அவருடைய உபத்திரவத்தை தேவன் பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். Seeing the tribulation they were undergoing, the Lord wanted to give a blessed nation to them. ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போதே அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். When the Lord called him itself, he gave the promise to them. ஆண்டவர் சொல்லுகிறார், அது அரணிப்பான தேசம். The Lord said that it was the nation பாலும் தேனும் ஓடுகிற தேசம். Then it is the nation which was flowing with honey and milk. மிகவும் ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க தீர்மானித்தார். The Lord wanted to give the exceedingly great nation to them. அந்த தேசத்தை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. There are so many promises regarding that nation. ஆனால் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். But the Lord gave a distinct and special promise to that people. எப்போதும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். And the eyes of the Lord will be upon them always. எப்போதும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்படும். The eyes of the Lord will be continually on them. ஆண்டவருடைய கண்கள் விசேஷமானது. The eyes of the Lord are special. ஆண்டவருடைய கண்கள் மேன்மையானது. And the eyes of the Lord are great. ஆண்டவருடைய கண்கள் மகிமையானது. The eyes of the Lord are glorious. ஆண்டவருடைய கண்களை நீங்கள் கொஞ்சம் கற்பனையிலே கொண்டு வந்தால் அருமையான அந்த கண்ணை நாம் விவரித்து சொல்ல முடியாது. If you bring the eyes of the Lord to your imagination, you cannot describe. ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள் என்று கேட்கிறார். And the Lord says that the heaven is my throne and the earth is my footstool. What kind of church you will build for me? பூமி எங்கிலும்
எங்கிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் அருமையான பதிக்கப்பட்டிருக்கிறது. Dear children of God, the eyes of the Lord are fixed throughout the earth. இருளுக்குள்ளே நடக்கிறதை பார்க்கிற கண்கள் தேவனுடைய கண்கள். And the eyes of the Lord can see what is happening inside darkness. மறைவாய் செய்கிறவைகளை நாம் நினைக்கிறோம் ஒருவரும் பார்க்கவில்லை என்று, ஆனால் தேவன் பார்க்கிறார். Many times we think that the hidden things cannot be seen by God, but the Lord always looks at them. சமுத்திரத்தின் ஆழத்திலே மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவனை பார்க்கிற கண்கள் தேவனுடைய கண்கள். A man was inside the belly of a fish in the deep sea, but the eyes of the Lord could even look unto him. வனாந்திரத்திலே யாரும் இல்லாத இடம், ஆகார் வனாந்திரத்திலே நிற்கிறாள். சாவோடு கூட அவள் உடன்படிக்கை பண்ணிவிட்டாள். நாம் இந்த வனாந்திரத்திலே செத்துதான் போக வேண்டும், வேற வழியே இல்லை என்ற இடத்துக்கு வந்திருக்கிறாள். ஆனால் அந்த வனாந்திரத்திலே ஒருவருடைய கண்கள் அவள் மேல் அருமையான நோக்கமாயிருந்தது. Hagar was standing in the wilderness alone, but the eyes of the Lord was upon her and he could see her. ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறாள். That is why she confesses that I saw the one who sees me. அநேகர் இங்கே எப்படி சூழ்நிலையிலே வந்திருக்கிறீர்கள் என்றால், many of you have come in such a situation. நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன், I am suffering a lot, எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், I am going through a lot of எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறேன், I am in great struggle. நீ நினைக்கிறாய் என்னை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாய். You may be thinking that nobody is looking at me. சில விஷயங்களை நாம் மற்றவரிடத்திலே, தாய் தகப்பனிடத்திலே சொல்ல முடியாது. Many things we cannot share with our parents or others. சில பிரச்சனைகளை நண்பரிடத்திலே சொல்ல முடியாது. We cannot share some things to even our friends. ஆனால் உன்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். But we have a Lord who always உன்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். And we have a Lord who is looking at us. வேதம் சொல்லுகிறது, 139 சங்கீதம் 16 வசனத்தை வாசிக்கலாம். Psalm 139 and verse 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கருவை உம்முடைய கண்கள் கண்டது. Your eyes saw my unformed body. All the days ordained for me were written in your book. நீங்கள் இப்பொழுது பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறீர்கள். Now you are grown up. நான் லேப்ல போய் அதை பார்த்திருக்கிறேன். I have seen it in the lab. இந்த இவ்வளோல ஒரு சின்ன பொட்டா தான் நீங்க இருந்திருக்கிறீங்க. A small embryo. ஆனா வேதம் சொல்லுகிறது, என் கருவை தேவன் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But the word of God says that the Lord has seen my unformed body. ஆகவேதான் நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். That is why we are still alive. நான் நினைப்பேன் 7 பேர் என்னோடு கூட பிறந்தோம், நான் 4வது ஆளு. I have 6 siblings with me. 2க்கு மேல இப்ப யாரும் குழந்தை பிறக்க மாட்டாங்க. அப்ப நான் நினைப்பேன், அம்மா நம்மள க்ளோஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருந்தபடினாலே நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். Because the eyes of the Lord were fixed on me, I am still alive. ஆண்டவருடைய கண்கள் உன் கருவை கண்டிருக்கிறது. The eyes of the Lord have seen your unformed body. லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியிலே உண்டு. Millions of people are living in this world. அவர்களுக்கு கிடைக்காத மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால், கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்திருக்கிறபடினாலே இந்த ஜீவனுக்குள்ளே நீ பிரவேசித்திருக்கிறாய். Lakhs and lakhs of people did not receive this privilege because the eyes of the Lord have seen you. You have got this privilege and entered the new life. இந்த வசனத்திலே 3 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். You can see 3 things in this verse. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. Let us read again. முதலாவது, அதுல 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. God says 3 things in this verse. விசாரிக்கிற தேசம். This is the land which the Lord takes care. தேவனுடைய கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are fixed on them. எப்போதும். When?
இந்த 3 தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். These 3 things I am going to அந்த say. வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். I want to describe the greatness found in these verses. இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்கிற காரியம், The first thing we will see today is அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விசாரிக்கிற கண்கள். the eyes that takes care of us. இந்த தேவனுடைய கண்கள் உண்மையிலே பதிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கண்கள், அருமையான தேவனுடைய கண்களின் நிழலிலே இருக்கிற தேவனுடைய கண்கள் என்ன உன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்றால், அவர் உன்னை பார்த்தால் அவர் உன்னை விசாரிப்பார். The special and the greatness found in the eyes of the Lord, if he sees at us, he will take care. 38 வருஷமாய் வியாதிப்பட்டு கிடக்கிற மனுஷன், A person who was sick for 38 long அவனை years. பார்க்க யாரும் இல்லை, Nobody was there to take care அவனை of him. விசாரிக்க யாரும் இல்லை, Nobody to enquire him. அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. Nobody to console him. ஆனால் இயேசுடைய கண்கள் அவன் மேல் பட்டது. But the eyes of the Lord were fixed on him. அவன் சுகமானான். He was healed. நீங்கள் கர்த்தர் உங்களை கண்கள் உங்கள் மேல் பட்டால் அந்த கண்ணுக்கு இருக்கிற மகா பெரிய மேன்மை என்னவென்றால் அது விசாரிக்கிற கண்கள். The exceedingly great eyes of the Lord can take care of a person. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 இருந்து வாசிக்கலாம். என்னை நீங்கள் நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் விசாரிக்க வந்தீர்கள். வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். என்ன அந்த வார்த்தை என்ன? வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். என்னை வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். Amen. I was sick, you looked after me. அருமையான நம்மை விசாரிக்கிற தேவன். The Lord is the பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Ecclesiastes chapter 3 and 15. முன் நடந்தே இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். Amen. Ecclesiastes chapter 3 and verse 15. Whatever has already been and what will be has been before, and God will call the past to account. 140ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். Psalm 140 and 12. சிறுமைப்பட்டவனின் வழக்கையும் எளியோரின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று கர்த்தர் விசாரிப்பார். I know that the Lord secures justice for the poor and upholds the cause of the needy. ஒருவேளை பணம் கொடுத்து சட்டத்தை நீங்கள் விலைக்கு வாங்கலாம். Many times we can buy a law by giving money. தேசத்திலே பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சட்டத்துக்கு சாதகமாய் உங்களுக்கு உதவி செய்யலாம். Many times the great people can help us. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார். But for the children of God, the Lord himself will take care of us. தேவன் விசாரிக்கிறவர். The Lord is the one who always takes care. நீங்கள் ஊழியத்திலே சபையில் இருக்கிற ஒரு மேன்மையான ஒரு பகுதி என்னவென்றால் விசாரிக்கிற பகுதி. The greatest aspect found in the church is a part of enquiring. அது விசாரிக்கிற ஒரு பகுதி. அது ரொம்ப கடினமான பகுதி. It is the difficult part. அது ரொம்ப கஷ்டமான பகுதி. Maybe it is difficult. என்றால் அருமையான அவர்கள் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அது ரொம்ப கஷ்டமான பகுதி. அவங்க நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், பேசணும். சபைக்கே வந்திருக்க மாட்டாங்க. சபைக்கு வராத ஒரு ஆள்கிட்ட 1 மணி நேரம் இருந்து என்ன பேசுறது? விசாரிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept the ministry of taking care of people. விசாரிக்கிற தேசம். It is the nation which is being விசாரிக்கிறார். The Lord enquires you. ஆண்டவர் உன்னை விசாரிக்கிற தேவன். The Lord is the Lord who always takes care. பவுல் எழுதுறாரு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷத்தனமாய் திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அப்போ விசாரிக்கிறவங்களுக்கு
ரெட்டிப்பான கணம் கொடுக்கணுமா சபையில? The elders who direct the affairs of the church will are worthy of double honor. அருமையான நாம் விசாரிக்க வேண்டும் அவர்களை. We have to take care of them. அவர்களுடைய குடும்பத்தை விசாரிக்க We வேண்டும். have to inquire அவருடைய them. பிள்ளைகளை விசாரிக்க We வேண்டும். need to inquire the children. நீங்கள் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களில் இருக்கிறவர்களுக்கு அருமையான அந்த ஊழியக்காரன் போய் விசாரிக்க வேண்டும். The servant of God needs to take care of the people who are in trials and tribulations and suffering. பாஸ்டர் சாம் சுந்தரத்தை பற்றி ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அது என்னை இருதயத்தை ரொம்ப தொட்டது. ஏன்னா அவங்க சபை 25,000 பேர் கூடுகிற சபை. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் செய்வாராம், யார் செத்து போனாலும் அங்க உட்கார்ந்து இருப்பாராம். எவ்வளவு குடிசை வீடா இருந்தாலும் சரி, உள்ளே போக முடியாத இடமா இருந்தாலும் சரி, பாஸ்டர் சுந்தரம் ஒரு சேர்ல அங்க உட்கார்ந்து இருப்பார். அவங்களை விசாரித்து ஆறுதல் சொல்லி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு தான் வருவார். I heard a testimony about Pastor Sam Sundaram. He always attends funeral ceremonies and take care of people. நிறைய பேர்ட்ட பணம் இருக்கிறது. Many people have money. நிறைய பேர்ட்ட அருமையான எல்லா திறமையும் இருக்குது. They have every talent. விசாரிக்க ஆட்கள் இல்ல. But there is nobody to inquire. வயசானவங்களுடைய பிரச்சனை என்ன? What is the problem of the old people? வயசானவங்களுடைய பிரச்சனையே அவங்களை விசாரிக்க அவங்க பிள்ளைகள் வரவில்லை. The children will not inquire the old people. குடும்பம் வரவில்லை. The family do not come. நான் அமெரிக்கால அவன் பையன் வேலை செய்யறான். ஒருத்தரை பார்த்து அந்த முரட்டாண்டி கோமுல அவர் இருக்கிறார். ஆனா அங்க கொண்டு விட்டுட்டார், அவ்வளவுதான். அவனுக்கே தெரியாத அந்த கோமு எங்க இருக்குன்னு பணம் மட்டும் கட்டிட்டு இருக்கிறார். அப்போ விசாரிக்க ஆட்கள் இல்லை. There is nobody to take care of the elders. ஏராளமான பேர் இந்த பூமியிலே அதிலே மரித்து போகிறார். Multitude of people are dying because of the மனவியாதியிலே மரித்து போகிறார்கள். They are affected mentally and they are dying. துக்கத்திலே மரித்து போகிறார்கள். They are dying of sorrow. ஐயோ, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. Oh, there is nobody to inquire. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். Dear children of God, you have got a great privilege. உங்களை விசாரிக்க ஒரு சபை இருக்கிறது. You have a church to. உங்களை விசாரிக்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். You have a servant of God. உங்களை விசாரிக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். We have the Holy Spirit. உங்களை விசாரிக்க கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. The word of God is with you. எத்தனையோ கோடி கோடி ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. Millions of people did not receive this privilege. தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார், அநேக தங்களுக்குரியவளை தேடுகிறார்கள். விசாரிக்கிறவங்க எப்பவுமே அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் கேட்டீங்கன்னா, சுயநலமற்றவர்களா இருக்கணும். விசாரிக்கிறவங்க தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குகிறவனா இருக்கிறான் தீமோத்தேயு. பிலிப்பியர் 2:22. But you know that தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தவன் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். விசாரிக்கிற இருதயம். நீ வாசியம்மா. I have no one else like him who will show genuine concern for your welfare, for everyone looks out for their own interests, not those of Christ. But you know that Timothy has proved himself, because as a son with his father, he has served with me in the work of the gospel. நாம் விசாரிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். 20ஆம் வசனம். அது நல்ல இருதயம். You need to have a heart of taking care of people. பாருங்க, இங்க பிள்ளைங்க படிச்சு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருக்கிறாங்க, நல்ல சம்பளம் இருக்கிறாங்க. 10 ரூபா கூட இந்த சபைக்கு கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. 10 ரூபா. ஒரு விசுவாசி எனக்கு தெரியும், நல்ல அவங்க 2 பேரும் இன்ஜினியருங்க. பழைய விசுவாசிக்கு தெரியும், நல்லா ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, எல்லாம் செய்தாங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க. 1 ரூபா கூட அவங்க இந்த சபைக்குன்னு கொடுத்தது கிடையாது. அப்போ அந்த சகோதரிக்கு இருதயம் எப்படி இருக்குது என்றால், விசாரணை அற்ற ஒரு இருதயம். விசாரிக்கிற இருதயம் இல்லை. நீ எங்க கொண்டு போறவன் சம்பளத்தெல்லாம் எங்கேயோ எவனோ கொண்டு போறான். விசாரிக்கிற தேசம். அருமையான தேவன் உன்னை விசாரிக்கலன்னா உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்காது. Amen. If God does not take care of you, you will not get. நம்முடைய சபையிலே இல்லாதவர்கள் நம் சபையை விசாரிக்கிறார். There are people who are inquiring our church. Those who are not. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க அமெரிக்கால இருந்து வந்தா 2 தடவை என்ன வந்துட்டு பாத்து போயிட்டாங்க. போன தடவை ஒரு 10,000 கொடுத்தாங்க, இந்த தடவை ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தாங்க.
அவங்களுக்கு நம்ம சபைக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க அந்த சபை விசுவாசியும் கிடையாது, அவங்க யாரும் கிடையாது. ஆனா ஊழியக்காரனையும் சபையும் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல இருதயம் கொடுக்கும் போதுதான் நீங்கள் விசாரிக்கிறீர்கள். You only will take care. நீங்கள் இல்லாவிட்டால் உங்கள் ஆசீர்வாதங்கள் சாபங்களாய் மாறிவிடும். Otherwise your blessings will become curse. கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்று ஒரு மனுஷன் கர்த்தருடைய சபையை விசாரிக்காமல் போனால், கர்த்தருடைய சபைக்கு நன்மை செய்யாமல் போனால், கர்த்தருடைய ஊழியக்காரனை விசாரிக்காமல் போனால், அதான் அவர் சொல்றார், நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்கவில்லை. உங்களுக்கு சொல்றேன், நீங்க வியாதி இல்ல, ஆனா ஊழியக்காரனை விசாரிச்சிருக்கிறீங்களா, சபையை விசாரிச்சிருக்கிறீங்களா, ஊழியர்களை விசாரிச்சிருக்கிறீங்களா, ஊழியர்களை விசாரிச்சிருக்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாது. எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒண்ணும் போக முடியாது. சும்மா விசாரிக்கிற ஒரு இருதயம், A heart of inquiring others. இரண்டாவது, இவருடைய கண்களை குறித்து வேதத்தை நீங்கள் மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், தேசத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். ஆண்டவருடைய கண்கள் அருமையான எப்படிப்பட்டதென்றால் அக்கினிமயமான கண்கள். Eyes of the Lord are like fire. உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிற கண்கள், the eyes which are fixed on you, உன்னை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், the eyes which are beholding you. எப்படிப்பட்ட கண்கள் என்றால், what kind of eyes they are? அக்கினிமயமான கண்கள். They are like fire. வெளிப்படுத்தின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய கண்கள் அக்கினி போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அக்கினிமயமான கண்கள், The fiery eyes. அக்கினிமயமான கண்கள், Fiery eyes. அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்துல, In the journey of the Israelites, அவர்கள் இரவுல அக்கினி, அருமையான அக்கினிமயமான ஒரு மேகம் அவர்கள் இருந்த பாளையம் இறங்கின இடத்தை சுற்றிலும் இருந்தது. And during the journey of the Israelites, the pillar of fire was surrounding them in their camps. அது அவருடைய கண்கள் கானான் தேசத்திலே மாத்திரம் இல்லை, his eyes are not only upon the land of Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கே அவருடைய கண்கள் இருந்தது. Wherever the Israelites were, the eyes of the Lord were fixed on them. இரவுல அவர் பார்க்கும்போது அவருடைய கண்களில் இருந்து அக்கினி வெளிப்பட்டது. அந்த அக்கினி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாயிருந்தது. The fire which came out of his eyes were brightening the night into day. தேவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், அவன் சொல்றான், ஐயா, நம்மை கொல்லும்படியா எதிரிகள் படைகள் சூழ்ந்திருக்கிறது. The servant of the prophet was saying that the enemy's host were surrounding them. அப்பொழுது ஆண்டவரே, இவன் கண்ணை தரைன்னு சொன்னா, அவனை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் சூழ்ந்திருந்தது. And Elisha prayed that the eyes of the servant be opened, and his eyes were opened, and he could see the army of fire. அடுத்தபடியாக 7 மடங்கு அக்கினியிலே போடப்பட்டார்கள். And he was Shadrach, Meshach and Abednego were thrown into the fire which அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான பாதுகாப்பு இருந்தபடினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். Because they were protected by the fiery presence of God, they were being protected. பிரயாணத்திலே கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டார். The Lord has saved you and protected you in your journey. குடும்பத்தை சத்துரு உன் வீட்டுக்குள்ளே புகுந்திருப்பான். ஏன் உன் வீட்டுக்குள்ளே சத்துரு புக முடியவில்லை என்றால், உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய கண்கள், அக்கினிமயமான கண்கள் சூழ்ந்திருக்கிறபடினாலே உனக்கு வீட்டிலேயும் உன் பிள்ளைகள் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் அக்கினிமயமான பாதுகாப்பு இருக்கிறது. The eyes of the Lord were like blazing fire. That is why
enemy could not intrude your home. மூன்றாவதாக, Thirdly, கர்த்தருடைய கண்களில் இருக்கிற மேன்மை என்னவென்றால், the greatness of the eyes of the Lord is, அவர் தூங்கினதே இல்லை. he never slept. சங்கீதம் 121:4 வாசிக்கலாம். Psalms 121 இதோ, and 4. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தூங்குவது. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. ஆண்டுடைய ஆலயத்தை கட்டின பின்பு சாலமோன் ஜெபிக்கிறான். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 2 நாளாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உமது அடியேனின் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. 1 Kings chapter 8 and verse 29. May your eyes be open towards this temple night and day, this place of which you said, my name shall be there. ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் திறந்திருப்பதாக. Let the eyes of the Lord be open upon the temple day and night. நான் இதை ஆராய்ச்சி பண்ணும்போது புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய கண்களை அருமையான மறைவிலே போய் மறைய வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும். If the New Testament believers should abide in the presence of in the eyes of the Lord, they should come to the temple of God. விசுவாசிகள் கர்த்தருடைய கண்களின் மறைவை பார்க்க வேண்டும் என்றால் அருமையான ஆச்சரியமானது, அவர் சபைக்கு தலையாயிருக்கிறார். Because the Lord is the head of the church, we need to dwell in his presence. நீங்கள் சபையின் சரீரமாயிருக்கிறீர்கள். You are the body of Christ. நீங்கள் உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are fixed on you. அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பார்வையாயிருக்கிறது. And upon them, the eyes were looking at them. பதிக்கப்பட்டிருக்கிறதுக்கும் அருமையான பார்வையா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between being seeing the eyes of seeing and the eyes. உங்களுடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are fixed on you. இன்னொருவருடைய கண்கள் உங்கள் மேல் பார்வையா இருக்கிறது. And some eyes are looking at you. இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். I believe that you have understood. நீங்கள் சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Zechariah chapter 2 and 8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். For this is what the Lord Almighty says, after the glorious one has sent me against the nations that you have plundered you. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவன் தொடும்போது, when a person touches the children of God, அவருடைய கண்மணியை ஒருவன் தொடுகிறான். he is touching the apple of his eye. பவுல் தொட்டான். Paul was touching the சபையை eyes of the பாழாக்கினான். Lord. He was desolating தேவனுடைய the பிள்ளைகளை church. துன்பப்படுத்தினான். He was persecuting the church. தேவனுடைய பிள்ளைகளை சிறையில் அடைத்தான். He was taking the children of God as captives. முள்ளிலே வதைக்கிறது உனக்கு கடினமான். And the Lord was warning him that if you tread on the thorn, it will be dangerous for you. ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருவன் துன்பப்படுத்தினால் கர்த்தருடைய கண்களை அவன் தொடுகிறான் என்று அர்த்தம். And if a person persecutes the children of God, he is touching the apple of the Lord's eye. சபையை ஒருவன் தொடுகிறான் என்றால் அவன் கர்த்தருடைய கண்களை தொடுகிறான். If a person touches the church of God, he is touching the apple of the Lord's eye. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். That is really terrible. அது எலக்ட்ரிக் ஷாக்கை காட்டிலும் பயங்கரமா இருக்கும். It is more terrible than the electric shock. நான்காவது பேசி முடிக்கிறேன். I want to conclude with the fourth thing. ஆண்டவருடைய கண்கள், The eyes of the Lord. முதலாவது அது அக்கினிமயமான கண்கள் என்று பார்த்தோம். First of all, we saw that it is the blazing இரவு fire. பகலும் அது மனிதனை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் என்று பார்த்தோம். And also we have seen that the eyes of the Lord are looking at the people of God day and நான்காவது night. அருமையான விசாரிக்கிற கண்கள் என்று பார்த்தோம். And also we saw that the eyes of the Lord are taking care of us. அடுத்தபடியான கண்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெளிச்சம் கொடுக்கிற கண்கள். Lastly, we can see that the eyes of the Lord are
giving light. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். The Lord is a light to you. இருளிலே இருக்கிற உனக்கு அவர் வெளிச்சமாயிருக்கிறார். He is a light for you who are in darkness. ஆண்டவர் உனக்கு வெளிச்சம். The Lord is the light for you. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. He is the only light which can brighten you up. உனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம். You may not have நீ talent. பலவீனமான ஒரு மனுஷனாய் You இருக்கலாம். may be a weak person. கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாய் You இருக்கலாம். may be a shy எந்த அறிவும் person. இல்லாத மனிதனாய் இருக்கலாம். You may not have much ஆனால் knowledge. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் மாறும்போது, But when the Lord becomes light to you, கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் மாறும்போது the Lord becomes light to you, உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். your light, your மலையின் light, மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பாய். you will be like a நீ city on the கலங்கரை mountain. விளக்காய் இருப்பாய். You will be like the நீ lighthouse. வெளிச்சம் கொடுக்கிற வெளிச்சமாய் இருப்பாய். You will be light to others. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கண்களில் இருந்த வெளிச்சம் உன்மேலே வீசிக்கொண்டிருக்கிறது. Because the radiance of the eyes of the Lord is upon you. ஆண்டவருடைய கண்களின் வெளிச்சத்திலே இருக்கிறாய். You are in the light of the eyes of the Lord. ஆண்டவருடைய கண்களின் வெளிச்சத்திலே மறைந்திருக்கிறாய். You are hidden in the light of the eyes of the Lord. இந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு காலம் இருள் மூட முடியாது. And darkness cannot cover this light. இருள் வர முடியாது. Darkness cannot enter. அதுவே கர்த்தருடைய கண்கள் The eyes of the Lord மேன்மையான are great. கர்த்தர் Let us pray. அப்படியே நாம் சொல்லுவோம்.